இங்க ஒரு இடத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட் நடந்துட்டு இருக்கும். அதை பார்த்து ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வந்து என்ன யாரோ தோக்கடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னோட மியூசிக் பேர் தரேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஒருத்தனுமே இவன் கூட சண்டைக்கு வரான். அங்க இருக்க எல்லாருமே அவன் தான் ஜெயிப்பான்னு நினைக்கும் போது அவன் ஈஸியா அவனை தோக்கடிச்சிடறான். அப்புறம் வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஒரு பொண்ணுமே முன்னாடி சண்டைக்கு வருவா. ஆனா இவன் பொண்ணு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அந்த பொண்ணுமே இவன் கையை பிடிச்சிருவா. அதனால அந்த பொண்ணோட கையை பிடிச்சி திருப்பி பொண்ணுங்கள்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது அந்த பொண்ணுமே நாளைக்கு ஒரு பொண்ணு வருவா, அவனால முடிஞ்ச அவளை தோக்கடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லுவா. இவனுமே சிரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி அடுத்த நாள் வருவான். அப்ப அங்க இருக்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவான். அப்ப அவனுமே நீங்களா ஐப் பண்ண அந்த பொண்ணுமே எங்க அப்படின்னு கேட்கும் போது உள்ள இருந்து ஒரு பொண்ணுமே வெளியில வருவா. அந்த பொண்ணை பார்த்து நீங்க பில்டப் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னு கேட்பான். உன்னால முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணு கோவமே பட மாட்டா. அப்பயே அந்த பொண்ணை இவன் சண்டைக்கு கூப்பிடும் போது திடீர்னு ஒருத்தன் குறுக்கால வந்து இவன் கூட சண்டைக்கு நிப்பான். ஆனா இவன் ஒரே அடியில அவனை திருப்பி போட்டு அவன் கையை லாக் பண்ணிடுறான். அவனுமே வழியால கிவ் அப் பண்ணிடுவான். ஆனா இவன் விடாம அவன் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கனால அவன் வலி தாங்க முடியாம கையை கீழே தட்டிக்கிட்டே இருக்கான். இப்ப இது எல்லாத்தையுமே பார்த்து அந்த பொண்ணுக்குமே கோவம் வருது. அதனால தான் ஃப்ரெண்டு கிட்ட கையில இருக்க பேக்கை கொடுத்துட்டு நெத்தில இருக்க பொட்டு எடுத்து கழுத்துல வச்சுட்டு தான் முடியும் கட்டிக்கிட்டு அவன் கூட சண்டைக்கு போறா. அப்ப கூட அவன் அந்த பொண்ணை ஒரு பொருட்டே படுத்தாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபைட்டுமே ஆரம்பிக்குது. அப்ப அவன் அடிக்கிற அடி அந்த பொண்ணு மேல ஒண்ணு கூட பட மாட்டேங்குது. ஈஸியா அந்த பொண்ணுமே அவன் அட்டாக்க டிஃபெண்ட் பண்ணிடுறா. கரெக்டான சமயம் பார்த்து அவனையுமே கீழே தள்ளி அவன் கையை லாக் பண்ணிடுறா. வலி தாங்க முடியாம அவனுமே இப்ப கையை கீழே தட்டி கிவ் அப் பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணு அவனை விடவே மாட்டேங்கிறா. வலி தாங்க முடியாம இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுமே அவனை விட்டுருவா. இந்த போட்டியில அவனுமே தோத்துறான். அதனால ஃபர்ஸ்ட் பெட் வச்ச மாதிரியே தன்னோட மியூசிக் பிளேயரை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போவான். அப்ப அந்த பொண்ணை திரும்பி பார்க்கும் போது பெண்கள்னால எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்கிற மாதிரி அந்த பொண்ணோட பார்வை இருக்கும். சோ இந்த பொண்ணு பண்ணது மாசா இருந்துச்சுன்னா கமல்ல ரெட் கலர் ஆட்டை போட்டுப்பாங்க.